ஹலோ மக்களே! நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரி அண்ட் பவி ரிவ்யூஸ். டடன் 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 அதுவும் பிக் பாஸ் சீசன் 7. ஆனா ஆடினதுக்கு அப்புறம் திறமைக்கு ஒண்ணுமே இல்லை. என் பேரே அடிபடல. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், இனிமேட்டு இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்தாங்க நீங்களே போட்டு நீங்களே ஸ்டார் கொடுத்து நீங்களே அப்ப நம்ம எதுக்கு எஃபெக்ட் போடணும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கூல் சுரேஷ் வந்து சொல்லியிருக்காங்க, இவர் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, சரியா டான்ஸும் ஆடல, இந்த கேரக்டர்லயும் எல்லாரும் சொன்னாங்க. இப்ப கூல் சுரேஷ் வந்து நாமினேட் பண்ணோம், அவர் அதுக்கான விளக்கத்தை வேற கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. நீங்க என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்க ஃபேவரிசம் பார்த்துட்டு குரூப்பிசம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆளுக்கு தான் கொடுக்க போறீங்க. அப்புறம் நான் என்ன மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காரு. ஆமா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா அவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா ஹரிஷ் கல்யாணம் அது கூட கூல் சுரேஷ் பர்ஃபார்ம் பண்ணாங்க, அர்ச்சனா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா ஸ்டார் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அதுல அடிப்படல. அதையும் அவர் கிளியரா சொல்லிட்டாரு அன்சீன்ல. ஏன்னா அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கும் அந்த இதுல அந்த எனக்கு ஸ்டார் கொடுக்கணும்ன்ற பேச்சே வரலன்னு கரெக்டா சொல்லிட்டாரு. அப்படிலாம் பண்ணும்போது எப்படி அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணும்? ஆமா, இப்ப அவர் அதான சொல்லியிருக்காரு, நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்னா அது காரணமே நீங்க தான். நீங்க இவ்வளவு பேரும் நீங்க கேவலமா கேம் பிளே பண்றீங்க, நீங்க பாட்டு உங்களுக்கு ஃபேவர் ஆனவங்களுக்கு நீங்க எல்லாமே பண்ணிக்கிறீங்கன்னா நான் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆமா, என்னால பெஸ்டா கொடுக்க முடியாததுக்கு காரணம் நீங்க எல்லாம் ஒரு காரணம் தான். கரெக்டான பேச்சு. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து அவர் பிக் பாஸையுமே நல்லா புரிஞ்சிருக்காரு. இவங்க இதை வெளியே எப்படி காட்டுவானுன்னு தெரியாது. நான் வந்து சிம்புவோட ஃபேனு, அவரோட வெறித்தனமான ஃபேனு. நான் ஒரு மாதிரி எதாவது பண்றப்போ எதனா எஃபெக்ட் பிசுக்கு எதனா ஒரு இடத்துல 2 இடத்துல தப்பா எதனா உளர்ட்டேன்னா நீங்க அதை வெளியே வேற மாதிரி காமிச்சிருவீங்க. நான் அவரை வந்து டேமேஜ் பண்ண, அவரை வந்து ஹர்ட் பண்ண நான் விரும்பல. அதனால நான் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸே பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல, நான் அமைதியா உட்காந்துட்டேன் அப்படின்ட்டாப்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் பவி அண்ட் கிரி. பாய்.